ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து மூணாரில் இருக்கக்கூடிய பிளேசஸ், வியூ பாயிண்ட் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி குறிப்பாக ஒரு 2 இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது என்னங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற பிளேஸு. ஸோ இங்கேருந்து கிளம்பி போக போகிறோம். மணி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 8:15 இருக்குது. இங்கேருந்து மூணார் டவுன் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்ரு. ஆமாங்க, 12 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, போகும்போதே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம், மூணார் டவுனில் போய் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணார் டவுன். நாங்கள் வந்த நேரமான்னு தெரிலங்க, ஃபுல்லாக ரஷ்ஷு. மூணார் ஃபுல்லாமே ரஷ்ஷு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போய் நம்ம எங்கெங்கே போகணுமோ வியூ பாயிண்ட்டு, லொக்கேஷன் எல்லாமே வந்து ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக ஆன் டைமுக்கு. இப்போ நாம வந்து போயிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, மூணார் டவுனில் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் தான் போய் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம். ஏன்னா எல்லா ஹோட்டலுமே வந்து கூட்டமாக இருந்ததுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து ரீச் ஆனதில் எங்களோட மூணார் வ்ளாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா காலையில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இன்றைக்கி புதுசாக வேறு ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணலான்னு கேட்டப்போ, கூட்டிகிட்டு வந்த ஆட்டோக்காரன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்து கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரியே இங்கே வெயிலுக்கும் பஞ்சம் இல்லை. காலையிலேயே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. நம்மளோட காலை டிஃபனை முடிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் வந்து போக போகிறோம். ஸோ அந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் வந்து நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் 2 வியூ பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு எல்லாமே வெஜ்ஜு தான். ஸோ செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து இட்லி, பொங்கல், வடை சாப்பிட்டோம். ஸோ பொங்கல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. எவ்வளவு அப்படின்னாக்கா ஒரு பவுலே வந்து ₹90 வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. இட்லி, வடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹20. இதுக்கு 3 வகை சட்னி, ஒரு சாம்பாரும் குடுக்குறாங்க. இப்போ நாம சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஸோ மதியானத்துக்குமே சேர்த்தே சாப்பிட்டோமா என்னன்னு தெரில. ஸோ ஒரே ஒரு பொங்கல் தாங்க அதிகமாக சாப்பிட்டோம். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கழுத்து வர இருக்குது. கண்டிப்பாக மதியானத்துக்கு சாப்பாடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பாயிண்ட். இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபோட்டோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ பாயிண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோஸ் கார்டனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் இந்த டைரக்ஷனில். ஸோ நீங்கள் மூணார் டூர் வரீங்கன்னா, இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் போகும்போது இந்த ரோஸ் கார்டன் வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனை பற்றி நான் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து மூணார் டூர் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டைரக்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் மூணார் டூர் வரும்போது நிறைய லொக்கேஷன் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷனை வந்து உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நாம இப்போ பேசிக்கிட்டே மூணார் ஃபோட்டோ பாயிண்ட் லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த லொக்கேஷன் வந்து மூணார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கே என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பிள் டீ அவங்களோட எஸ்டேட் தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. உடனுக்குடன் காப்பி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னலாம் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குதிரை சவாரி. ஸோ இதே பிளேஸில் வந்து குதிரை சவாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன் இது. நாங்கள் வந்த நேரமா என்னன்னு தெரியல, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கும் கூட, ஏகப்பட்ட டிராஃபிக்கு, ஏகப்பட்ட கூட்டம். இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே கிளம்பிட்டீங்க, காலையிலேயே சீக்கிரமே கிளம்பிட்டீங்க அப்படின்னா, நிறைய பிளேஸஸில் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். இந்த லொக்கேஷனில் சுற்றி கடைகள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் ஷாப்பு, அப்புறமா வந்து மேகி, பிரெட் ஆம்லெட் ஷாப்பு, அதுக்கப்புறமா இளநீ, வுட்டன் ப்ராடக்ட்ஸு, அப்புறமா வந்து கேப்பு, அதுக்கான ஷாப் எல்லாமே வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ நாம் இந்த லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா நம்ம போகக்கூடிய பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் ரைடர் பார்க். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து காலையில் வந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தேயிலை தோட்டத்தில் வந்து தேயிலை பறிக்கிற மாதிரியா, அந்த கூடையெல்லாம் வச்சு நீங்கள் தேயிலை பறித்து உள்ளே போடுற மாதிரி, அந்த மாதிரி கூட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கூடை செட்டப்பு இது எல்லாமே வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. இந்த ஹார்ட் காப்பியாக கூட உங்களுக்கு உடனே வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் ரைடு பார்க். ஸோ இதுவும் வந்து டுவர்ட்ஸ் மாட்டுப்பட்டி டேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய யானைகள் இருக்குது. இதில் வந்து சவாரி கூட்டு போவாங்க யானை மேலே வச்சு. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹700. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிஸ் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யானை உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம்
வெளியே வரும்போது ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் யானைக்கு. ஸோ அதுக்கும் கூட தனி சார்ஜஸ் உண்டு. உள்ளே வந்து உங்களை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சவாரி கூட்டு போவாங்க. ஒரு யானை மேலே வந்து 2 பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, ஸோ அதில் வந்து திரும்பி நின்னதுக்கப்புறம் 2 பேரா வந்து சவாரி கூட்டு போகிறாங்க. ஒரு சவாரிக்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். ஸோ நல்ல வேளையாட்டு நாங்கள் வரவுமே வந்து உள்ளே போன யானை வெளில வந்துருச்சு. ஸோ இதனால் டைம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாகவே பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் யானைக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஒரு பேஸ்கெட்டு ஃப்ரூட்டுக்கு வந்து. ஸோ நம்ம வாங்கி அதை வந்து யானைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாட்டுப்படி டைரெக்ஷனில் போகும்போது இந்த லொக்கேஷனையும் மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்துட்டு போங்க. எல்லா லொக்கேஷனுமே வந்து ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஓன் வெஹிக்கிள், இல்லை வேனு, அப்புறமா ஆட்டோ, ஸோ ஜீப்பு, இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் தான் வந்து நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். யானையை நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, யானை மேலே சவாரிலாம் போகலையான்னு கேட்குறீங்க தானே. கோயில் யானைக்கு காசு கொடுக்கணுன்னா கூட எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க. இதில் நம்ம எங்கே யானை மேலே சவாரி போகிறது. நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து ஸோ ரீச் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது. ஸோ அதனால் சைட் சீயிங் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போன யானையெல்லாம் வெளில வந்து ஆஜராயிடுச்சு. ஸோ நம்மளும் இப்போ கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வியூ பாயிண்ட்டுக்கு வேறு போக வேண்டியிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மூணாரை பற்றினதான இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வீடியோஸாகவும் இருக்குது, ஷார்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டெபிடியூப். ஸோ இருங்க எண்டு கார்டு போட்டாச்சு, வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னும் சைட் சீயிங், நாங்கள் பார்த்த சைட் சீயிங்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு மியூசிக்கை போட்டுவிட்டு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.